வாடகைக்கு வீடுகளின்றி தவிக்கும் போலீசார். பாழடைந்த காவலர் குடியிருப்பில் ஓய்வெடுக்கும் போலீசாரின் அவல நிலை. போலீசாருக்கு வாடகைக்கு வீடுகள் தர மறுக்கும் மக்கள். சேவை பணியில் ஈடுபடும் போலீசாரின் மன வலியை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி தாலுகா தமிழ்நாட்டுல வேகமா வளர்ந்து வர்ற நகரத்துல 2வது இடத்துல இருக்கு. பல்வேறு தொழிற்சாலைகள், நிறுவனங்கள்னு எங்க பார்த்தாலும் மக்கள் நடமாட்டம் அப்படின்னு என்னைக்குமே இந்த பகுதி பரபரப்பா காணப்படுது. இந்த சூளகிரி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் 300க்கும் மேற்பட்ட கிராமங்களும் 25 கிலோமீட்டர் தூரம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலையும் இந்த காவல் நிலைய கட்டுப்பாட்டுல இருக்கு. சென்னை டு பெங்களூர்ல தேசிய நெடுஞ்சாலையில தினசரியா ஒரு விபத்தாவது நிச்சயமா நடந்துடும். சூளகிரி தேசிய நெடுஞ்சாலை விபத்து அப்படின்னு தமிழ்நாட்டுல அதிக விபத்துகள் நடைபெறுவதாகவும் ஒரு புறம் சொல்லப்படுது. இந்நிலையில சூளகிரி காவல் நிலையத்துல ஒரு காவல் ஆய்வாளர், காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் பெண் போலீசார்னு 50க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த காவல் நிலையத்துல பணியாற்றிட்டு வராங்க. மேலும் இந்த காவல் நிலையத்துல பணியாற்றி வரும் போலீசார் தர்மபுரி, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட பல மாவட்டங்கள்ல இருந்து வந்து அவங்களுடைய பணிகளை செஞ்சுட்டு வராங்க. இந்த தொழில் நகரம் வேகமா வளர்ந்து வர்ற நிலையில பல குற்ற சம்பவங்களும் வளர்ந்து கொண்டேதான் போகுது. இந்நிலையில போலீசார் அவங்களுடைய பணியை முடிச்சிட்டு ஓய்வு பெற இந்த பாழடைஞ்ச முன்னாள் காவலர் குடியிருப்புலதான் ஒவ்வொரு அறையில 4 பேர் ஓய்வெடுத்துட்டு வராங்க. புதிய காவலர் குடியிருப்பு இல்லாத நிலைமையில பணிச்சுமை காரணமாக தங்களுடைய குடும்பத்தை சந்திக்க நீண்ட நாட்கள் ஆகுவதும், விடுப்பு வழங்காத நிலைமையில மன உளைச்சலுக்கு உள்ளாகுவதாகவும் ஒரு சிலர் சொல்றாங்க. மேலும் இந்த பாழடைஞ்ச முன்னாள் காவலர் குடியிருப்புல அடிக்கடி பாம்பு தொல்லைகளும் 24 மணி நேரமும் கொசு தொல்லைகள் இருப்பதால போலீசார் இங்க உறங்கவே பயப்படுறாங்க. வேகமா வளர்ந்து வர்ற நகரத்துல போலீசாருக்கு வாடகை வீடு கொடுக்க மக்களும் மறுக்கின்றனர். எங்களுக்கும் கஷ்டம் இருக்கு, எங்களுக்கும் குடும்பம் இருக்கு அப்படின்னு எவ்வளவு கெஞ்சினாலும் வீடுகளை கொடுக்கறது கிடையாது அப்படின்னு போலீசார் வருத்தத்தோட தெரிவிக்கிறாங்க. எனவே மக்கள் சேவையில ஈடுபட்டு வர போலீசாருக்கு சூளகிரி பேரிகை சாலையில அமைஞ்சு முன்னாள் காவல் நிலையம் மற்றும் காவலர் குடியிருப்பு கட்டிடங்களை அகற்றி புதிய காவலர் குடியிருப்பு அமைத்திட வேண்டும் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் கேள்விகளை எழுப்பி வராங்க. என்னதான் மனிதனுக்கு பணிச்சுமை மற்றும் மன உளைச்சல் அதிகமா இருந்தாலும் தன் குடும்பத்தோட, தன் மனைவியிடமோ பெற்ற பிள்ளையிடமோ இருந்தாதான நிம்மதி. இந்த களப்பணியாளர்களுக்கு ஓய்வெடுக்க காவலர் குடியிருப்பு அமைத்து தருமா சம்பந்தப்பட்ட துறை? பொறுத்திருந்து பார்க்கலாம்.